இருக்காங்க. ஸோ உங்கள் உடம்பு சுகமாக வேண்டி பண்ணுறீங்க. ஆமாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயராணி. விஜயராணி அவங்க வந்து சுகமாக இருந்தாங்க. பிரார்த்தனை வச்சு அவங்க சிங்கப்பூர்லேருந்து வெளியிட்டாங்க. இறைவன் செய்யப்படுத்து கேட்டு அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. புதுசாக 2 மாதம் முன்னாடியே சொன்னாங்க. அப்போ அவங்க பேர் என்னடா மறந்து போச்சு. அனிதா. அனிதா அனிதோட அம்மா புதுசாக சொன்னாங்க. அவங்க 3 மாதம்னு சொன்னாங்க. இந்த மாதம் ஆக்சுவலாக செவ்வாய் மாதம் ரூபா கொடுத்துருக்காங்க. 5000 ரூபா அவங்களுக்காக மாற்றி விட்டுருக்கு. அவங்க லீவில் கரெக்டாக அந்த லீவில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த தருணம் அவங்களுக்கு வந்து இறைவன் அமைச்சு கொடுத்துருக்கான். அவங்க அண்ணாமலை அவங்க வந்து நீண்ட ஆயுள் இன்னும் நிறைய குருலிங்க செல்வ பக்தி கிடைக்கணும். அவங்க தீர்த்த ஆசா தீர்த்து சொன்னபடி மாற்றிக்கூட அவங்க முன்னாடிக்கணும். நீண்ட அவங்களுடைய அண்ணாமலை விஷயம் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பூஜையில் அறிவிச்சிருக்கிற திருமணம் ஆக வேண்டிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற வேண்டும். சீக்கிரமே குழந்தை பிறந்ததுக்காக வச்சுக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். சொல்லணுமா உங்கள் பையனா பேர சொல்லுங்க. பையனா ஆன பையனா மாதவன் சுகம் இல்லை. நரம்பு சம்பந்தமான பிரச்சனை. அதாவது வியாதி எப்பவுமே இறைவனை எழுதி வைக்க மாட்டோம். திருமணத்துக்காக எழுதி வைப்போம். குழந்தைக்காக எழுதி வைப்போம். வேலைக்காக எழுதி வைப்போம். எத்தனையோ பேருக்கு வேலை கிடைச்சி கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. சரியா பொண்ணு காட்சி சரியா. அதனால அந்த போய் மாதவனா அந்த கடையில் நல்லா சரியில்லாமல் அவங்க பிடிக்கப்பட்டாலும் வேலைகள் சரியாகி இறைவன் திருவள்ளுவர் வந்து நன்றி சொல்லணும். அவங்களால வேண்டது ஒரு காஃபி கையில் வாங்கி அடையிறதுக்கு கையில் காஃபி வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வேறு எதுவும் இறைவன் கேட்கல. அது இல்லாமல் அவன் வாங்கிப்பான். இந்த இடத்துல ஆடும்போது அன்னமடைப்பு நடைபெற வேண்டும். இறைவன் நல்லாலே எல்லாருக்கும் காலத்தை சொத்து கொடுத்து உத்தரகோச பயங்கர போய் 1 வாரம் ஆச்சு. சிவம் பெருமிஷ் வாங்கிறதுக்கு சிவம் 1 வாரம் ஆச்சு. அவங்களோட ஈவோட வாங்கிறதுக்கு சரியா. அப்புறம் முந்தானத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம 1 மணிக்கு முடிக்கணும். உத்தரகோசம் வாங்க போகிறவங்களும் கேட்டுக்கோங்க. அது காலையில் 2:30 மணிக்கு எஞ்சி குளிச்சு 3:45 ரெடியாக இருக்கணும். உங்கள் ஏரியா பக்கம் வேன் வரும். உங்கள் ஏரியா பக்கம் தான் அதிகமான ஆட்கள் சேர்ந்துருக்கீங்க. இல்லை நான் இந்த இடத்துல இருக்கணுமா 4 காலத்துக்கு கிளம்பணுமா சாப்பாடு பக்கத்தில் சொல்லியிருக்கேன். அதே சாப்பாடு முடியாது. சாப்பாடு கையில் இருந்துச்சுன்னா 10 பேர் படிக்கலாம். 10 பேர் சாப்பிட போய் சாப்பாடு கொடுத்துருந்தான். காலை சாப்பாடு மதிய சாப்பாடு அவர் 2 மணிக்கே செக் தான் இருக்காரு. அங்கே போய் பக்கத்தில் போய் எடுத்துகிட்டு வரணும். 3:45 அவர் சாமி சிவா சாப்பாடு பண்ணணும்ல. இல்லை மாஸ்டர் நம்ம வந்து நிபந்தம் பண்ண அவர் வந்து பெரிய இடத்துல அப்படியே கம்மியாக தான் நம்ம சாப்பாடு சொல்லியிருக்கோம்.